வணக்கம். வில்லம்பு செய்திகள். திருவள்ளூர் அடுத்த கைவண்டூர் பகுதியில் உள்ள சுனில்குமார் என்பவருக்கு சொந்தமான 1200 சதுர அடி காலி வீட்டுமனை நிலத்திற்கு தடையில்லா சான்று பெற கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் விண்ணப்பித்த நிலையில் 6 மாத காலமாக தடையில்லா சான்றிற்கு அலைக்கழித்த நிலையில் ரூபாய் 5000 லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே வீட்டுமனைக்கு தடையில்லா சான்று அளிக்கப்படும் என்று வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பணிபுரியும் உதவியாளர் கூறியுள்ளார். இதனையடுத்து லஞ்சம் கேட்பது குறித்து திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு சுனில்குமார் அளித்த தகவலின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு துறையின் வழிகாட்டுதலின் பேரில் ரசாயனம் தடவிய 5000 லஞ்ச பணத்தை வட்டார வளர்ச்சி அலுவலரின் உதவியாளர் விஜயகுமார் பெற்றபோது மறைந்திருந்த திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ராமச்சந்திரமூர்த்தி தலைமையிலான 8 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்பு குழுவினர் கையும் களவுமாக விஜயகுமாரை பிடித்தனர். இதனையடுத்து பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலக அறையில் வைத்து உதவியாளர் விஜயகுமாரிடம் லஞ்ச ஒழிப்பு துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகத்தில் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே பணி நடப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலரை லஞ்ச ஒழிப்பு துறையிடம் மாட்டி விடுவதற்கு வீசப்பட்ட வலையில் தற்போது வட்டார வளர்ச்சி அலுவலரின் உதவியாளர் சிக்கியுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.